ஆ ஆ ஆ ஒரு இடத்துல உட்காந்துக்குங்க. இன்னைக்கு அப்புறம் வீட்டில் தான் இருப்பீங்க. உட்காந்துக்குங்க. ஆமாங்க. ஆமா, ஒரு பக்கம் உட்காந்துக்குங்களேன். ம் அந்த புக்கு எடுத்துறேன். புக் எடுத்துங்க. ம் சரி. எப்பொருள் யார் யாரை கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இப்ப நம்ம ஒரு பொது விஞ்ஞானத்தை பேசுவோம். இப்பதான் ஒவ்வொருத்தருக்கு ம், நீங்க நிறைய பேர்த்துக்கு இந்த லிங்க் அனுப்பிச்சிருப்பீங்க இல்லையா? ஆ? ம். நிறைய பேர்த்து லிங்க் அனுப்பி யாராவது கேக்குறாங்களா? இப்படி ஒண்ணு இருக்கு அப்படின்னு. மலையா இல்ல, அவங்க எடுத்த உடனே இது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. மேபி லைக் யாரும் இல்லைன்னா எப்படி சொல்றது, ம் இதோட அர்ஜென்சி தெரியணும் இல்லையா? ஆமா, இதோட அர்ஜென்சி அர்ஜென்சி தெரியும். தெரியணும். அது தாமதமாகும். நீங்க அதுக்கு அவங்க பதில் கொடுத்துட்டே நீங்க அதுக்கு நீங்க பதில் பொறுமையா கொடுக்கறனால உங்களுக்கு என்ன வளரும் தெரியுமா? நீங்க அவங்க சேர்றாங்க சேரல அதை பத்தி இல்ல. நீங்க எப்படி விளக்கம் சொல்லுவீங்க அதை? இப்ப சொல்லுங்க. அவங்க எனக்கு விளக்கம்னா இது தேவையில்லைங்கிறாங்க. இட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் மீ, இட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் மீ, ம், லைக் தட் அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஆனா நீங்க எப்படி அதுக்கு விளக்கம் சொல்லுவீங்க? பொறுமையா என்ன சொல்லுவீங்க அதுக்கு? பொறுமையானா இப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 20ல இருந்து 30 வரைக்கும் இருந்தீங்கன்னா நீங்க உங்க பாடி என்ன சொன்னாலும் கேட்கும். பட் ஆனா 30க்கு அப்புறம் தான் உங்களை வச்சு செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள் ம் ரைஸ் சாப்பிட முடியாது, டயபெட்டிக் வரலாம். ம் ஓகேங்களா? ம் தூக்கம் கம்மி ஆகலாம். ம் இப்போ நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்க ஒர்க்கோட குவாலிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகலாம். ஸோ அதெல்லாம் ம் நீங்க அப்படியே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா ம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த உணவு பழக்கத்தை நீங்க மாத்தி தான் ஆகணும். ம் அதாவது எப்படி நீங்க சாப்பிடணும் அப்படின்ற அவேர்னஸ் வந்து தான் ஆகணும். அதுக்கு ம் இது முக்கியத்துவம் ம் அப்படின்ற பதில் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சரி, ரைட். அப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா இன்னொரு செய்தி சொல்லலாம். இப்ப ம். நோய் வந்தால் நோய் வராம நோய் வந்தே தீரும். நோய் வந்தது மரணிச்சாகணும் எல்லாரும். ஆக நோய் வந்தால் எப்படி எதிர்கொள்வீங்க? ஹவு டு ஹேண்டில் அப்படின்னு தான். அந்த மாதிரி ஹவு டு ஹேண்டில் அப்படின்னு சொன்னது எப்படி கையாளுவீங்க நோய் வந்தால்? ம். இஃப் யூ கோ இன் டிசீஸ்ன்னு சொல்லலாம். இஃப் யூ கோ இன் டிசீஸ், ஹவு டு ஹேண்டில் த டிசீஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். நீங்க நோய்க்குள்ள போனீங்கன்னா நோய்க்குள்ள போனீங்கன்னா நீங்க எப்படி எதிர்கொள்வீங்க? ம். அதுல மாட்டிக்குவாங்க. அதுல எல்லாரும் மாட்டிக்குவாங்க. ஏன்னா இது எவல்யூஷன் சயின்ஸ். நீங்க எப்ப சொன்னாலும் இது ஒரு பரிணாம அறிவியல். இந்த பரிணாம அறிவியல் அடிப்படை தான் நீங்க நீங்க பக்தி மார்க்கத்தில் இருப்பீங்க, அல்லது ஏதோ ஒரு மார்க்கத்தில் இருப்பீங்க. பக்தி மார்க்கத்தில் இருப்பீங்க, இல்ல ஏதோ ஒரு மார்க்கத்தில் இருப்பீங்க. அதான். இது கேட்கணும்னு நினைச்சேங்க. இப்ப ஆ, இந்த கர்மா தியரிக்குள்ள போறவங்க பாத்தீங்கன்னா ஆ, இந்த உணவு சார்ந்து உணவு பழக்கத்துல மட்டுமே கைய வச்சா எப்படி வந்து அஹ், கர்மால இருந்து வெளியே வர முடியும் அப்படின்ற கேள்வி கேட்கறாங்க. ஆமா. அந்த அப்ப கர்மாங்கிறது கர்மாவை நீ அனுபவிச்சுதானே ஆகணும். ஆ, இந்த கேள்வி எனக்கு நேத்து வந்தது. ஆ, அதாவது அந்த கர்மம் படி இப்ப நம்ம வந்து உடம்ப சுத்தம் பண்ணி எடுக்கிறோம் ம். அப்படின்னா நமக்கு வந்து கர்மா போயிடுமா அப்படின்ற ஆமா. கேள்வி வருது. அதான் கர்மா தான். அப்ப அந்த செய்த பாவம் எல்லாம் அந்த உடம்ப கரைச்சாவே போயிடுமா அப்படின்ற கேள்வி ஆ, இருக்கு. ஆமா ஆமா ஆமா. ஏன்னா தூய்மையானவனா மாறுறீல்ல. உணவு பழக்க நீ பசி தாகத்தை வெல்றதுதான் அடிப்படை. பசிங்கிறது பிறவி நோய், அது கர்மா. ஓகே. பசி தாங்க பிறவி நோய். அது இது ஏழாம் அறிவு மனிதனுக்கு மட்டும்தான் இந்த தகுதி உண்டு. மனிதனுக்கு மட்டும்தான் தன்னைத்தானே குணப்படுத்துகின்ற தகுதி மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு. இது இயற்கையினுடைய மிகப்பெரிய சயின்ஸ்.
சாதாரண வாழ்வு வாழ்றோம் மரணிச்சு போவோம். சாதாரண வாழ்வு மரணத்தை பத்தி நம்ம பேசுவோம். அதை கரெக்டா தான் எடுத்து வச்சிருக்கேன். சாதாரண வாழ்வு வந்து மரணத்தை போவான். மரணத்தை 3 வகையாக பிரிக்கலாம். அது வந்து யோகிகளுக்கு மட்டும் ஏற்படுகின்ற மரணம். அது வந்து உச்சியில பெரிய உச்சியில ஒரு கண்ணுக்கு தெரியாத துளை ஏற்பட்டு அது கபால மோட்சம் அடைவது. அவங்க தான் விண்வெளியில கலந்துருவாங்க. அவங்கள நீங்க ஒன்றும் அழைக்க முடியாது. அவங்கள கூப்பிடவும் முடியாது. அவங்கள ஹெல்ப் பண்ணவும் மாட்டாங்க. ஆனா அவங்களுடைய கதிர்வீச்சுகள் அவங்க எண்ணெயாக இருந்தாலும் அது செய்வாங்கன்னு சொல்றாங்க. எல்லாம் பயோ போட்டான் எஃபெக்ட். எல்லாம் ஆட்டோமேட்டிக் பயோ போட்டான் எஃபெக்ட். இது குவாண்டம் எஃபெக்ட். குவாண்டம் எஃபெக்ட்னா நுண்ணலைகள் பண்ணக்கூடிய வேலை. சப்பாட்டோமேட்டிக் பார்ட்டிகள். இந்த சப்பாட்டோமேட்டிக் பார்ட்டி இப்பதான் அது உணர ஆரம்பிச்சிருக்கானுங்க. ஆனா நாம எப்பவே 20,000 ஆண்டு அதெல்லாம் மையன் காலத்திலே உணர்ந்தாச்சு. 20,000 ஆண்டுகளுக்கு முன்பு உணர்ந்தாச்சு. அது படிப்படியாக வள்ளலாறு வரைக்கும் வந்தாச்சு. வள்ளலாருக்கு அப்புறமே வள்ளலாறு 150 வருஷத்துக்கு முன்னாடி 100 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இருக்காங்க. இந்த வெள்ளக்காரனுடைய கல்வி இல்லாதனாலதான் இந்த சிலபஸ் இந்த எக்ஸாமினேஷன் வந்துகிட்டு நாசமா போச்சு. நம்ம நாட்டில் தான் சிலபஸ் எக்ஸாமினேஷன், வெளிநாட்டிலாம் கிடையாது. வெளிநாட்டில் வந்து ப்ராஜெக்ட் அண்ட் அச்சீவ்மெண்ட். இந்தியாவில் மட்டும்தான் சிலபஸ் அண்ட் எக்ஸாமினேஷன், மற்ற எல்லாமே ப்ராஜெக்ட் ஒர்க். அப்படியே அவங்க சிலபஸ் படித்தாலே 2024 மட்டும்தான் படிப்பாங்க. 2024 என்ன சிலபஸ் இருக்கோ அதுதான் படிப்பாங்க. சரிங்களா? நமக்கு வந்து வெள்ளைக்காரன் கொடுத்துட்டு போன அந்த சிலபஸ் மட்டும் வச்சுட்டு நாசமா போகுது. நல்லவே தமிழ்நாடு மட்டும்தான் மாற்றியிருக்கு. ஆனால் இதெல்லாம் பத்தாது. அதுவும் தியரி தான், ஆனால் ப்ராக்டிக்கல் கிடையாது. அதனால வந்து முடிச்சு போச்சு. இது குருகுல கல்வி. அதனால கர்மாங்கிறது என்ன? எது கர்மாங்கிறீங்க? பசிதான் கர்மா. அதான் பிறவி நோய். அதான் உற்ற நோய் நோன்றல்கிறார். உற்ற நோய் என்று சொன்னால் பிறவியில ஏற்பட்ட பசி நோய் மரணாடி அடிக்கிறார். உலகத்திலே தமிழ் மட்டும்தான் தெளிவு. தமிழுக்கு மட்டும்தான் அந்த யோகி இருக்கு. தமிழுக்கு மட்டும்தான் அந்த யோகி இருக்கு. ஆக நாம் கர்மத்திலே இருந்தாலும் கர்மத்தை அழிக்க வேண்டும்ங்கிறது. கர்மங்கிறது செய்யறது தான், வேற ஒண்ணும் இல்லை. அந்த செய்வினை வந்து எதிர்வினை, அதை வந்து நெகட்டிவா இருக்கிறது பாசிட்டிவா மாத்தணும். அதுக்கு வந்து நம்ம உணவு பழக்கம் நிறுத்தணும். உணவு பழக்கம் எதுக்கு? உணவு பழக்கம் எதற்குன்னு கேட்கிறேன். உணவு பழக்கம் எதற்கு? நீங்க விரும்பப்படி வாழ்றது எப்படி அழியும்? மனதை நல்ல வழியில திருப்பணும். நீங்க உணவு பழக்கத்தை கண்டபடி வச்சுக்கிட்டீங்கன்னா ருசி யாரு கொடுத்தது? பசி யாரு கொடுத்தது? அப்ப அந்த ஒழுக்கம் 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 நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த ஆமா, ஒழுக்கம் உணவு ஒழுக்கம் தான். ஆமா, உணவு தான் ஒழுக்கம். நீ சாராயம் குடிச்சது ஆகாரம் திங்க சொல்லி எந்த புத்தகத்துல இருக்கு? ஆகாரத்தை திங்க சொல்லி எந்த புத்தகத்துல இருக்கு? ஆகாரம் சாப்பிட்டா மோட்சம் கிடைக்குன்னு எந்த புத்தகத்துல இருக்குது? ஆகாரம் நல்லா தின்னீங்கன்னா இட்லி தோசை மனிதன் செய்யக்கூடிய அத்தனை உணவை தின்னு போட்டு மோட்சம் கிடைக்கிறது எந்த நூல் இருக்கு? ஆகாரம் தின்னா ஆரோக்கியம் கிடைக்கும்னு எந்த புத்தகத்துல இருக்கு? உலகத்துல இன்டர்நேஷனல் புக் எந்த புத்தகத்துல இருக்கு? அது அப்படி சாப்பிட்டா அவன் மோட்சம் கிடைக்குமா? ஆகாரம் சாப்பிட்டால் இந்த நோய் நல்லா இருக்கும்போது எங்கேயுமே கிடையாது. ஏன்னா ரத்தம் தான் அடிப்படை. ரத்தம் கெட்டு போய்விட்டா நீங்க மரணித்தே தீர வேண்டும். அவ்வளவுதான். அப்ப அந்த பசியில இருக்கவனுக்கு நீ வந்து ஒரு அன்னதானம் செய்ய அப்படின்னு இல்ல, ஜஸ்ட் சும்மா கேக்குறேன். மறுபடியும் வந்து அதே இதுல கேட்கலன்னு நினைக்காதீங்க. லைக் வந்து கேளுங்க 1000 முறை. இல்ல இது 1,00,000 முறை கேட்டாலும் இதைத்தான் பேச போறோம். இது நீங்க புரியாம வாழ்றவனுக்கு அப்போ நம்ம வந்து அன்னதானம் தானே பெஸ்ட் அப்படின்ற அந்த ஒரு இது வருது இல்லையா? அது அன்னதானம் போட சொல்லி அன்னதானம்ங்கிறது எவனும் புரடை விட்டது. அதாவது 1000 வருஷம் புரடை விட்டது அன்னதானம். அன்னதானம்ங்கிறது 1000 வருஷம் புரடை விட்டுருக்கானு, போய் சொல்லியிருக்கானு. குழந்தைய ஏமாத்துற மாதிரி பண்ணியிருக்கானுங்க. குழந்தை மிட்டாய் கொடுத்து ஏமாத்துற மாதிரி பண்ணி அது நாசமா போச்சு. அப்படி பார்த்தீங்கன்னா நீங்க உள்ள சாப்பிட்றதால ஏன் வெளியே வருது? உள்ளே இருக்க வேண்டியது தானே. நீ வாய் வெளியே சாப்பிட்றது எதுக்கு வெளியே வரணும்? அது உள்ளே இருக்க வேண்டியது. அதாவது நீங்க கையில காசு கொடுத்து வாங்கி வச்சுக்கிறீங்க, அதாவது உண்டியல் போட்டு வச்சுக்கிறீங்க. ஆனா ஏன் வெளியே வீசுறீங்க? அப்படி யாராவது வெளியே வீச மாட்டான். அதே மாதிரிதான் உணவு சாப்பிட்டா ஏன் வெளியே வருது? ஏன் விஷமா வெளியே வருது? உணவு நல்லது தானே, ஏன் விஷமா வெளியே வருது? ஏன் மலமா மாறணும்? ஏன் அது மலமாக மாற வேண்டும்? அது நல்லது தானே. நல்லது எதுக்கு மலமா மாறணும்? நல்லது நல்லதா தானே இருக்கு. ஏன் மலமா மாறுது? ஏன் சிறுநீரா மாறுது? ஏன் நோயா மாறுது? உணவு என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா அவன் அந்த தொடுதல் உணர்வு தான், அடிப்படை உணர்வு தான். ஏதாவது அது கருத்தை பரிமாறிக்கணும், அவ்வளவுதான். பண்டமாற்றுக்காக வந்தது உணவுங்கிறது, ஒரு பண்டமாற்றுக்காக. இந்த அப்படி பண்ணியிருந்தா கூட சுத்தம் படுத்த தெரியணும். அப்படி பண்ணியிருந்தாலும் கூட அவன் எதுவோ கொடுக்குறான். அப்படி பார்த்தீங்கன்னா புத்தரே வந்து இறைச்சி சாப்பிட்டு செத்து போயிட்டாரு. புத்தரே இறைச்சி சாப்பிட்டு செத்து போயிட்டாரு. என்ன சொல்றீங்க? புத்தரே இறைச்சி சாப்பிட்டு செத்து போயிட்டாரா? ஆமா ஆமா, அவர் நோன்பில் இருக்கிறவர். அவர் இறைச்சி கொடுத்துங்காட்டி அவர்
இறைச்சி சாப்பிட்டாரு, செத்து போயிட்டாரு. அவருடைய மாணவர் வந்து இறைச்சி அன்பிற்காக இறைச்சி கொடுத்தாரு. அன்புக்காக. அன்புக்காக தவத்தை விட்டுட்டார். அன்புக்காக தவத்தை விட்டு விட்டார். இறைச்சி சாப்பிட்டு செத்து போயிட்டார். என்ன பண்றது? ஆனந்த் என்கிற ஒரு மாணவன் ஆஹ், பன்னிக்கறியை வேட்டையாடி கொண்டாந்து கொடுத்திருக்கிறான். ஐயா, என்னுடைய அன்பு காணிக்கையாக இந்த இறைச்சியை ஏற்றுக்கொள்ளுங்கிறாரு. அன்பு காணிக்கையாக இறைச்சியை ஏற்றுக்கொள்ளுங்கின்ற பொழுது தன்னுடைய அந்த அஹ், இறைச்சி உண்ணாமைங்கிற கொள்கை விடுறாரு. அன்புக்காக என்ன பண்றாரு? அந்த ஒரு நிமிடம் இறக்கிடுறாரு. அப்படின்னா அவன் எல்லாமே கொடுத்துட்டான். அதை சாப்பிடு, இதை சாப்பிடு, அது நல்லது, மூளைக்கு மூளை சாப்பிட்டா மூளைக்கு நல்லது, கல்லீரல் சாப்பிட்டா கல்லீரல் நல்லது, பன்னிக்கறி எலும்பு சாப்பிட்டா எலும்புக்கு நல்லது, எடுத்து எடுத்து கொடுத்துட்டான். எடுத்து எடுத்து கொடுத்து நான் அவர் தின்னுட்டார். அன்புக்காக எதுக்கு கொடுத்துட்டாரு? அன்புக்காக கட்டுப்பட்டு சாப்பிட்டோன்னே அந்த அவர் அவளை கொண்டு போடுது. யார? புத்தரை கொண்டு போடுகிறது. அப்ப புத்தர் தன் நோன்புல இருந்து கீழே இறங்குறாரு. புத்தர் நோன்புல இருந்து இறங்குறப்ப யாரு செய்தாலும் தப்பு தப்பு தான். யாரு செய்தாலும் தப்பு தப்பு தான். போட்டு எரிஞ்சிருது. உடனே அவர் சொல்றாரு, நான் இந்த கடைசி உணவு இதுதான்ட்டார். நான் கடைசியாக இந்த உணவை சாப்பிட்டுட்டேன். என்னுடைய முடிஞ்சு போச்சு. எல்லாரும் என்னுடைய கொள்கையை பின்பற்றுங்க. இந்த வேடனை கொண்டு போய் பாதுகாப்பா விட்டுட்டு வாங்குங்கிறாரு. அவர் கொண்டு வேடனை கொண்டு போய் பாதுகாப்பா விட்டுட்டு வர்றாங்க. அப்புறம் அவர் உயிர் போயிடுச்சு. அதோட முடிஞ்சு போச்சு. சோ அப்புறம் அப்பதான் அந்த சைன குளத்துல படுத்துக்கிறாரு. அதுவும் அந்த இது அப்புறம் நிறைய கதைகள் இருக்கு. இதுதான் ஒண்ணு. அவர் கடைசி வந்து பன்றிக்கறி சாப்பிட்டு இறந்து போடுறாரு. அவ்வளவுதான். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். அது சொல்ல மாட்டாங்களோ? அது வெளியே கரெக்டா இப்படி நடந்தது. எதுக்கு சொல்லணும்? நாங்க வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம் இல்ல. அதுக்காக அவங்க யாரும் இறைச்சி திங்க வேணாம்னு சொல்லல. அவருக்கு நியமம் தெரியாது. சித்தர்கள் அவருக்கு எப்படிங்க தெரியும்? தமிழே தெரியாது அவருக்கு. அப்புறம் அந்த உடம்ப இழைச்சு ஒல்லியா வந்தாரு. அந்த இது அதுலயும் குருட்டடியா பண்றது, வெறுமே இயற்கை நம்பி பண்றது, குருட்டடி சுத்தம் பண்ணாமே போறது. எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது. எனக்கு தெரியும், நான் தப்பிச்சுக்குவேன். எனக்கு வாட்டர் டேட் தெரியும், அவருக்கு வாட்டர் டேட் தெரியாது, ஒரு வெங்காயம் தெரியாது. நீங்க பெரிய அறிவாளிகள் எல்லாம் மொத்தமா முடிவு எடுக்கக்கூடாது. என்னது? நீங்க உங்களுக்கு அறிவாளி பூரா விவரமானவங்க நினைச்சீங்கன்னா உங்களாட்ட முட்டாள யாரும் கிடையாது. எனக்கு நீங்க அறிவாளின்னு ஏத்துக்கொள்ள தேவையில்லை. என்ன எதுக்கு அறிவாளின்னு ஏத்துக்கிறீங்க? நான் இருக்கிற விஷயம் கரெக்டா இருக்கான்னு பாருங்க, அவ்வளவுதான். அதே மாதிரிதான் எல்லாருமே. இல்லது கடவுளே ஆனாலும் முட்டாள்தனம் இருக்கும். கடவுளே ஆனாலும், திருப்பி சொல்லுங்க, கடவுளே ஆனாலும் முட்டாள்தனம் இருக்கத்தான் செய்யும்ன்றீங்களா? ஆமா, நீ மனுஷனாம, அதுதானே விஷயமே. யார தானே எல்லாரும் கொலை செஞ்சிருக்காங்க. எல்லா தேவர்களும் கொலை செஞ்சிருக்காங்க, புராணம் சொல்லுது. எல்லா தேவர்களுமே சூழ்நிலை காரணமாக நிறைய பேர்த்தை கொலை செஞ்சிருக்காங்க. அப்படின்னா அதிக கொலைகாரன் கிருஷ்ணன் தான். அதிகமா கொலைகாரன் கிருஷ்ணன் தான். நிறைய கொலை பண்ணியிருக்கிற. நேரடியா கொலை பண்ணாம ஆளை வச்சு கொலை பண்றது. என்னது? அது தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக. என்ன வேட நிலைநாட்டுக்கு நீ எதை விட நிலைநாட்டு. தப்பு தான். இல்லையா? அவர் வந்து அப்படியே செத்து போறான் அவன். அப்படியே கிருஷ்ணன் செத்து போறான். கிருஷ்ணன் செத்து போறான்னு புராணத்துல சொல்லுது. அகடிய காந்தாரியினுடைய சாபத்தை ஏற்று அப்படின்னு புராணம் சொல்ல. புராண கதைகள் தான் சொல்றேன். நீ எனக்கு நம்பிக்கையில புராண கதை. புராண கதையில வந்து கிருஷ்ணன் செத்து போறான். நீ பண்ண தப்புக்கு தண்டனை. வேடன் அம்பு விடுறான். காலில் நறுக்கு நேருது. அப்பவே ஸ்பாட் டெட். யாரு? கிருஷ்ண கோவிந்தா தான். சாபம், அவனுக்கு சாபம் பிடிச்சிக்கிச்சு. ஏன்னா நிறைய தப்பு பண்ணியிருக்கான் அவன். ராமனே தற்கொலை பண்ணிட்டானே. இந்த படம் ஒண்ணு வந்துச்சு பாத்தீங்களா? கல்கின்னு ஒரு படம் வந்துச்சு பாத்தீங்களா? என்ன சொல்லுங்க, விஷயத்தை சொல்லுங்க. என்ன அதுல மறுபடியும் அந்த அஸ்வத்தாமன் வந்து அப்படியே ஒரு 1000 வருஷம் அப்படியே இருக்கிற மாதிரியும் அமிதாப் பச்சன் அப்படியே அந்த கேரக்டர் வராரு. எல்லாமே எல்லாம் வந்து என்னன்னா, எல்லாம் அகத்தூய்மை பண்ணாம அதெல்லாம் ஒரு சினிமா இருக்கலாம். அதெல்லாம் என்னன்னா, இப்ப அப்படி பாத்தீங்கன்னா நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கு இப்போ. அதாவது ஹாலிவுட்ல பாத்தீங்கன்னா விஞ்ஞான படம் வர ஆரம்பிச்சிருச்சு. பயங்கரமா வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்டுக்கு, அதாவது குவாண்டம்த்துக்கு நோபல் பரிசு கொடுத்தோடனே உலக அளவுல இப்பதான் 2022 தான் வந்து நோபல் பரிசுக்கு நோபல் பரிசு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. குவாண்டம்ங்கிறது எப்படி தெரியுமா?
அது அணுவை பற்றி படிப்பது. உள்ள இருக்கிற அணுவை பத்தி படிச்சுட்டே போறது. அப்படி படிக்கும் பொழுது அந்த உண்மை தெரிஞ்சு போச்சு. இது இனிமேல் இந்த உலகம் இல்லைன்ட்டானுங்க. இனி வந்து குவாண்டம் வேர்ல்டு தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இப்ப நம்ம பேசுறத குவாண்டம் வேர்ல்டு தான் பேசிட்டு இருக்கோம். ம். சப்பாட்டமிக் பார்ட்டிகல் இருக்கு இல்லையா, வேவ்ஸ் வச்சு தான் பேசிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு என்னங்க வேவ் தானே, வேவ். உங்களுக்கு நீ நானும் வேவை வச்சுதான் அது ஒளி அலை வச்சுதான் பேசிட்டு இருக்கிறோம். ஒளி அலை வச்சுதான் பேசிட்டு இருக்கிறோம். அந்த ஒளி அலை வந்து துகளாகவும் இருக்கும், அலையாகவும் இருக்கும். இந்த துகள் எங்க வேணாலும் இருக்கும், இந்த போட்டான் எங்க வேணாலும் இருக்கும். இந்த போட்டான் வச்சுதான் நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறோம். போட்டான் இல்லைன்னு நம்ம ரெண்டு பேரும் பேச முடியும். எலக்ட்ரிக் என்பது வேறு, போட்டான் என்பது வேறு. அப்ப நம்ம போட்டான் வச்சு பேசிட்டு இருக்கிறோம். அப்ப இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா குவாண்டம் ஃபீல்டு. இப்ப குவாண்டம் ஃபீல்டுக்கு கொடுத்த உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்ப என்ன தெரியுமா சொல்றானுங்க, சும்மா ஒரு கற்பனையா சொல்றேன். அந்த குவாண்டம் மனிதனை வந்து வேவ்ஸா மாத்துறது. வேவ்ஸா மாத்தி அந்த ஒய்ஃபைக்குள்ள தள்ளி விட்டுறது. எதுக்குள்ள? ஒளியலையில தள்ளி விட்டோம்னா வினாடி நேரத்துல வேற கேலக்சிக்கே போயிடுறது. வினாடி நேரத்துல வேற கேலக்சிக்கு போய். அப்படிதான் அந்த சித்தர்கள் வந்து வேற்று கிரகத்துக்கு டிராவல் பண்ணதா சாத்தியமாங்களா? அது வேறங்களா? அதெல்லாம் போட்டான், பயோ போட்டான். அந்த பரகாய பிரவேசம் எல்லாம் சொல்றாங்களே, அதெல்லாம் பயோ போட்டான், அவ்வளவுதான். பயோ போட்டானுக்கு சாவு கிடையாது. இந்த உடம்பே அழியாம வச்சிடலாம், அப்படியே ரத்தோட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப அந்த கூடு பாயிருது, இது எல்லாமே ஒரே சயின்ஸ் தான் எல்லாமே. ஆமா, எல்லாம் உச்சிய வழியாக பிரிச்சுக்கிறது. இதெல்லாம் வந்து அட்டமாசியத்துல வரும். இதெல்லாம் இயற்கையா இருக்கிறதான், பெருசாச்சு. இதெல்லாம் குவாண்டம் ஃபீல்டு நடக்கிறதான். அதிசயமே கிடையாது. இதுல எதுவுமே அதிசயம் கிடையாது, எதுவுமே. பட் ஆனா என்னன்னா அது வந்து செய்யறது. அப்ப அதெல்லாம் வந்து தேக உடல், அந்த சுத்த உடல் மாறினாதான் அதெல்லாம் நடக்கிறதுக்கான அடுத்தடுத்து இது இல்ல. எனக்கு பசி தாக்கத்தை வென்றா தானுங்க நீங்க சொந்த வேலையை பார்ப்பீங்க. நீங்க யாருன்னு நினைப்பீங்க? நீங்க பசிக்கு நீங்க இட்லி கடை பூரிகள் எங்க பலகாரத்தை தின்னு போட்டு எப்படிங்க நீங்க பலகாரம் திங்கிறதுல உங்க வேலை இருந்துட்டு இருந்ததுன்னா என்ன செய்ய போறீங்க? தின்னு சாக போறீங்க. அப்புறம் நோய் வந்து சாக போறீங்க. ஏன் நோய் வராம இருக்க வேண்டியதான்? நோயற்ற வாழ்வே குறைவற்ற செயலும் எழுதி வச்சிருக்கிறீங்க. அது பரிணாமத்தை நீங்க உள்ளபடி பரிணாமத்தை புரிந்துக்கணும். சாபக்கேடு உள்ளபடி. இப்ப எனக்கே 30 வருஷத்துக்கு நானே போராடித்தான் கத்துக்கிறேன். இப்ப எனக்கு சொல்லிக் கொடுக்கறது வாதே. நான் யார்ட்டும் நான் கேள்வியே கேட்க முடியாது. என்னோட ஆசிரியரே இப்ப அவர் இல்லைங்க, லைக் வந்து இப்ப நான் எதுவும் இல்லை, இந்த ஃப்ரீ நைட்ரஜன் வந்து புரோட்டீனா கன்வெர்ட் ஆகுதுன்னு சொன்னா எல்லாருமே சிரிக்கிறாங்கன்றத விட, அவங்க என்ன சொல்றாங்க, ஏதோ ஒரு அவங்கள வந்து அதை வந்து அது எப்படி ஃப்ரீ நைட்ரஜன் புரோட்டீனா கன்வெர்ட் ஆகுதுன்னு என்னையே திருப்பி கேட்கிறாங்க. அதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? நன்கு சுத்தமாக எடுத்து புத்தகத்தை காமிச்சிருக்கு. இந்த புத்தகத்தை வாங்கி படிக்க சொல்லுங்க. புத்தகத்தை வாங்கி படிக்க சொல்ல வேண்டியதானே. ஓகே. அவங்ககிட்ட இருக்கிற அரைகுறை அறிவு காரணம் யாரு? அவங்ககிட்ட இருக்கிற அரைகுறை அறிவு காரணம் யார்? அந்த கேள்வி கேட்கிற காரணம் யாரு தெரியுமா? வெள்ளைக்காரனுடைய சிலபஸ் படிச்சுங்காட்டி தான் நாசமா போயிட்டாங்க. இப்ப நானும் இன்னும் அரைகுறையா தான் படிச்சுட்டு இருக்கேன். இன்னும் முழுமையா நானும் இதில் தேர்ச்சி பெறல இல்லையா? அதனால அவங்க கேட்கிற எல்லா கேள்விக்கும் என்னாலும் பதில் சொல்ல முடியாம போறதுக்கு, அது எப்படி ஃப்ரீ நைட்ரஜன் வந்து புரோட்டீனா கன்வெர்ட் ஆகுது, உனக்கு எப்படி சாப்பிடாம இருந்தா எப்படி உனக்கு புரோட்டீன் கிடைக்குது அப்படின்னு கேட்கறாங்க. சரி நீ சாப்பிடல, பட் ஆனா புரோட்டீன் ஒண்ணு தேவையில்ல, பாடிக்கு மூவ் பண்ணணும்னா வேலை செய்யணும்னா புரோட்டீன் தேவை. சரி நீ அந்த நேரத்துல ஏதோ ஒண்ணு சாப்பிட சொல்ற, மறுபடியும் நீ சொல்றதையே நீயே மறுபடியும் கான்ஃபிளிக்டா பேசுறல, சாப்பிட வேணான்ற, மறுபடியும் ஏன் பேசலாம் சாப்பிடுன்னு சொல்ற? அதெல்லாம் சுத்தப்படுத்துறதுக்கு அந்த சுத்தப்படுத்துறதுக்கு அதெல்லாம் நீ வந்து சொல்லி தான் நீங்க வரணும். சொல்லி நான் 30 வருஷமா சொல்றேன்ல. நீங்க உனக்கு 30 வருஷம் வாய்விட சொல்லிட்டு இருந்தேன். நீங்க இந்த வண்டியை போன் மூலமா சொல்றீங்க. டெக்ஸ்ட் மெசேஜில் விட்டுட்டு அர்னால்ட் கிரேட்டோட தேடி போட்டு விட்டுருங்க. உங்களுக்கு அனுப்புறது நீங்க போடுங்க. உங்களுக்கு முன்னும் முட்டாளா உட்காந்துருக்கிறீங்க. டக்குன்னு கான்செப்ட் அனுப்புறது பூரா எடுத்து போட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இப்பதான் நம்ம கிட்ட ஆய்வு எல்லாமே இப்பதான் எல்லாமே எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க தாமதம், டூ லேட். நான் அப்படி தொட்ட உடனே டக்குன்னு அனுப்பிச்சுட்டே இருப்பீங்க. நம்ம யாரையும் கேள்வியே கேட்கறது இல்லையே. அதான் யாரு நம்மகிட்ட கேட்க போட்டு சாத்திட்டே இருப்பேன்ல. போட்டு சாரு எனக்கு அதானே வேலையா எனக்கு. அதுக்குதான் நீங்க வந்துட்டீங்க. பார்த்தாதா உங்களை மாதிரி 50 பேர் இருந்தா எனக்கு உலகமே எனக்கு ராஜ்யம் தான். நான் இப்படி இங்க உட்காந்து பேசிட்டு இருப்பேன். நாளைக்கு ஜெர்மனியே இங்க இருந்து கூட கிளாஸ் எடுக்கலாம். நாங்க வரமாட்டேன், நீயே பண்ணிக்க. நானே மெடிக்கல் செக்அப் நான் கரெக்டா இருக்கேன். நான் 100 பேர்த்து மெடிக்கல் செக்அப் பண்ண வச்சிருவேன். ஏன்னா பசி கண்ட்ரோல் பண்றது ஒண்ணுமே கிடையாது. தண்ணி குடிச்சா பசி கண்ட்ரோல் ஆயிருது. இதுல என்ன பெரிய அதிசயம்? நான் இயற்கைப்படிதான் வாழ்றோம். அவன் கேட்கற கேள்வி, உனக்கு உயிர் கொடுத்தது யாருன்னு கேட்கலாம். உயிர் கொடுத்தது யாரு? அறிவு கொடுத்தது யாரு? 1ஆம் அறிவு, 2ஆம் அறிவு கொடுத்தது யாரு? 3ஆம் அறிவு கொடுத்தது யாரு? ருசி கொடுத்தது யாரு? பசி கொடுத்தது யாருன்னு கேளு. பசி தானே வெளில சொல்றோம். பசி இல்லாம வாழ்ந்துட்டா வேலை முடிஞ்சு போச்சு. இது இயற்கையை பார்த்துக்க வேண்டியதுதான். பசி தான், இயற்கை தான் எல்லாமே நமக்கு கொடுக்கும்.
இயற்கை தான் கொடுத்துட்டு இருக்குது. அவன் பேசுறதே நெகட்டிவ், அவன் பேசுறதே இயற்கை தான். ம். மனிதன் கேள்வி கேட்கறான், ஏன் கேள்வி கேட்கறான்? உள்ள இருக்கிற இயற்கை கேள்வி கேட்குது. தீய சக்தி கேள்வி கேட்டுட்டே இருக்கும், தீய சக்தி கேள்வி கேட்டுட்டே இருக்கும். அவனுடைய அவன் அவன் கேள்வி கேட்டா தான் அவன் புரிஞ்சு கொள்ள முடியும், கேள்வி கேட்டா தான் அவன் புரிந்து கொள்ள முடியும். அது சில பேர் அது எல்லாருமே தாய் லோகத்துல பிறந்துதான் வந்தாகணும், தாய்ப்பால் குடிச்சுதான் வெளியே வந்தாகணும். அப்ப நீங்க நேரடியாக நீங்க பிறந்துக்க வேண்டியது, அம்மா இல்லாம பிறக்க வேண்டியதாம. அவன் அம்மா இல்லாம நீ பிறந்திருக்கணும், அம்மா இல்லாமையே பிறந்திருக்கணும். ஏன் புறம்பாக்கல, அங்கதான் தொடங்குது எல்லாமே. ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பாடுறீங்க. இப்ப எங்கதான் எல்லாமே வருது. அப்ப இது பல கோடி ஆண்டு இருக்கிற பிரச்சனை. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, சிம்பிளா பேசிட்டு போக வேண்டிய, ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா அவ மனம் மாறலன்னு எதுவும் நடக்க போறது இல்லை. அப்ப நோய் இல்லாம வாழ்ந்து காட்டு, நோய் இல்லாம வாழ்ந்து காட்டு, பிச்சை எடுக்காம வாழ்ந்து காட்டு, நோய் இல்லாம வாழ்ந்து காட்டு, ஆஸ்பத்திரிக்கு போகாம இருந்து காட்டு, எந்த தப்பும் பண்ணாம இரு. எந்த தப்பும். அப்புறம் உன் மனம் போன போக்கில் தானே சாப்பிட்டு இருக்கிற. மனம் போன போக்கில் யாரு போக சொன்னாங்க? நீங்களும் மனம் போன போக்கில் தானே போயிட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பாங்க, அது எனக்கு தெரியுது. அதனாலதான் கேள்விகள் கேட்க. இப்ப இந்த உணவு பழக்கத்தை மாத்திட்டா எல்லாமே சரியாயிடுமா அப்படின்ற கேள்வி வருது. உணவு பழக்கம் எதுக்கு? உணவு பழக்கம் எதுக்குன்னு கேக்குறேன். உணவு பழக்கம் எதுக்கு? உணவு பழக்கம் எதற்கு? உணவு பழக்கம் எதற்கு? நீ ஒழுக்கமா இல்லாம நீ உணவு பழக்கத்தை மட்டும் மாத்திட்ட. ஒழுக்கம்ன்றது சுய ஒழுக்கத்தை நான் சொல்றேன். நீ கண்ட மெனிக்கிட்டு ஊரை சுத்திட்டு, ஊரை தெரிஞ்சுக்கிட்டு, தப்பெல்லாம் பண்ணிட்டு, தம் அடிச்சு எண்ணத்துல சொல்றேன். எண்ணத்துல இன்னொருத்தருக்கு தீங்கு செஞ்சுட்டு, உடல் ரீதியா சுத்தம் இல்லாம 99 கரெக்ட் தான். 99 பேத்துக்கு ஒழுக்கம் கிடையாது. 99 பேத்துக்கு ஒழுக்கம் கிடையாது உலகத்துல. 99 பேத்துக்கு. அப்போ இத ஃபாலோ பண்ணா வந்துருமா அப்படின்ற அந்த கேள்வி இருக்கு. இதுதான் அடிப்படை. இதுதான் அடிப்படையே. என்ன அப்ப மனம் மாறுறதுக்கு, அப்ப அவங்க வாழ்ந்த வாழ்க்கை அந்த சின்ன வயசுல இருந்திருக்கு இல்லையா, அது எப்படி மாத்த முடியும் அப்படின்ற கேள்வி வருது. அப்ப சுத்தத்துல தான் மாத்த முடியும். எதுக்கு பல்லு வளர்க்குற? சுத்தம் பண்றதுக்கு தானே பல்லு வளர்க்குற. அதே மாதிரி உடல்ல சுத்தம். அது சுத்தம்ங்க. பட் ஆனா ஒழுக்கம்ன்றது எண்ணத்துல தானே இருக்கு. அந்த எண்ணத்தை, அதனாலதான் நான் நேத்து அந்த 2 நாள் இந்த கேள்வி எனக்கு ஓடிட்டு இருக்கேன். சுத்தம் செய்ய ரத்தத்தை சுத்தம் செய்யும்போது ஒழுக்கம் வந்துடும். ரத்தத்தை சுத்தம் பண்ணும்போது ஒழுக்கம் வந்துடுது. நீ சாப்பிடறதுல ரத்தத்தை கெடுக்குது. ரத்தம் சுத்தமாக்கும் உள்ள இருக்க மூளையில சுத்தமாகும். கிளீனிங் தானே. பல்லு விளக்குறதே நீங்க சுத்தத்துக்கு அடிப்படை தானே. பல்லு விளக்கம் இருக்க வேண்டியதா? எறும்பு மாடு மாதிரி இருக்க வேண்டியதானே. விலங்கு எல்லாம் பல்லு விளக்குறது இல்ல. அது தூய்மை. மனிதன் செஞ்சுட்டு உடம்பு சுத்தம் பண்ணா உனக்கு சரியா போயிடுமா? அதான் விஷயம். பெரிய எங்க பண்ற? தலையை எடுத்துக்கிறதா, வெட்டிக்கிறதா? எப்படி சுத்தப்படுத்துவீங்க? நீ தப்பெல்லாம் செய்வ, தப்பு செஞ்சுட்டு உடம்பு சுத்தம் பண்ணா செஞ்ச தப்பெல்லாம் போயிடுமா அப்படின்னு கேட்க. ஆமா ஆமா. பின்ன எப்படி சரி செய்வீங்க? யாரு சரி செய்வாங்க? யாருதான் சரி செய்வாங்க? எப்படி சார் சரி செய்யுது? இது ஒண்ணுதான் இருக்கு, வேற என்ன? அப்ப அந்த கர்மத்தை நீ அனுபவிச்சுதானே ஆகணும். அது நீ சுத்தம் பண்ணா உனக்கு சரியாயிடுமா? அப்ப புத்தி எதுக்கு? பகுத்தறிவு எதுக்கு? பிரச்சனையை தீர்க்க முடியலன்னு அறிவு எதுக்கு? பிரச்சனையை தீர்க்க முடியல அறிவு உனக்கு எதற்கு கொடுத்துருக்குது? அறிவை பயன்படுத்துறது தானே பிரச்சனையை தீர்ப்பதற்கு தானே. பிரச்சனை சொல்லக்கூடாது, பிரச்சனை தீர்க்கணும். பிரச்சனையை சொல்லக்கூடாது, பிரச்சனையை சொல்லாத. தீர்வு வழி சொல். ப்ராப்ளத்தை சொல்லாத. Don't say problem. You will give only solution. அவ்வளவுதான். Don't say problem. ப்ராப்ளம் வேணுமா சால்வேஷன் வேணுமா? சால்வேஷன் தான் தேவை. அப்ப இதுதான் பிரச்சனை. இதுதான் ஒழுக்கம்னு பேரு. இதுதான் ஒழுக்கம். உலகத்தோட உட்கார்ந்து இருக்கிறது ஒழுக்கம். நல்லவனை சார்ந்து வாழ்ற ஒரு ஒழுக்கம். 2 ஒழுக்கம் இருக்கு. ஒழுக்கத்துல அப்ப ஒழுக்கத்தை பத்தி படிச்சா ஒழுக்கம் வராது. வரவே வராது. அதுதான் கேக்குறேன். அந்த பாயிண்ட் தான் அவர் கேக்குறேன் நான். இப்போ நீ ஒழுக்கமா இருக்குன்னு சொல்றதுனால ஒருத்தன் ஒழுக்கத்துக்கு வந்துருவானா? வரவே வராது. இந்த சுத்தப்படுத்தாம ஒழுக்கம் வராது. பண்புடையாரை 2 ஒழுக்கம் இருக்குது. சாதாரண ஒழுக்கம், அவ்வளவுதான். அவன் 2 நோயிலிருந்து சாவான். பண்புடையார் ஒழுக்கமாக இருந்தா மட்டும்தான் அவர்கள் அவங்க உங்களுக்கு மேல். பண்புடையார் ஒழுக்கம் அப்படின்னு பண்புடையார் ஒழுக்கம்னா என்ன? பண்புடையார் பட்டுண்ட உலகம் அஃதென்றே மண்பு புத்தகத்திலே எழுதியாச்சு. அது தனி. அது நல்லவர்களை மட்டும் சார்ந்து வாழ்தல்னு பேரு. அதான் பண்புடையார்னு பேரு. நல்லவர்களை மட்டும் சார்ந்து வாழுதல் அப்படின்னு பேரு. அந்த பண்புடையார் பட்டுண்டு உலகம் அவர்களோடு சேர்ந்து வாழ்ந்தால் அவர்கள் பூமி நிலநடுக்கத்துல
வந்து மனுஷன் எப்படி மண்ணாகி போவானோ அந்த மாதிரி மண்ணாகி போயிடுவான். அதனால பண்புடையாரை சார்ந்து வாழ்ந்தால் நீ காப்பாற்றப்படுவாய். அதான் விஷயம். அதை வள்ளுவரே எழுதியிருக்காரு. ஐயா இந்த தூக்கத்தை பத்தி சொல்லுங்களேன். தூக்கத்துக்கும் இப்ப நம்ம உணவுக்கும் சம்மந்தம் இருக்கா? இது தூக்கம் குறைஞ்சு போயிடும். நான் வந்து 12 மணி வரைக்கும் படிக்கிறேன் இல்ல, 4 மணிக்கு எந்திரிச்சாரு, 3:45 இப்ப 3:45 எந்திரிச்சாச்சு. தூக்கம் குறைஞ்சிரும். சுத்த சுத்த தேகத்துல தூக்கம் குறைஞ்சிரும். சுத்த தேகத்துல ஐயா இன்னொன்னு கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க இது ஆ. மாதிரி சுத்த தேகமா மாறி நீங்க உடம்ப மாறும் பொழுது இந்த உலகம் மேல ஒரு பற்று இல்லாம போகும்போது இந்த உலகத்துல வாழணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்துரும் இல்லையா? அது வந்துச்சா உங்களுக்கு? அதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா உடம்பே தேவையில்லாது. உடம்பே தேவையில்லை தானே. உயிர் தானே முக்கியம். உயிர் தானே நமக்கு வந்து அழியாதது. உயிர் அழியாதுங்கிறது உயிரைத்தானே காப்பாற்றணும். அப்ப உயிர் வந்து நம்மளுக்கு தங்கி இருந்தா தானே நம்ம ஆரோக்கியமா இருந்தா தான் உலகம். 100 ஆண்டுகள் எஸ்கேப் ஆரோக்கியம். 100 ஆண்டுகள் எஸ்கேப் உயிர். ஆகி போகணும் போகணும் தான் தோணுமே தவிர அது அங்க இருந்து யாரையும் கூட்டிட்டு போகணும் அப்படின்னு தோணவே தோணாது அது இல்லையா? பிறருக்கு சொல்லி தராம போகக்கூடாதுங்கிறனால இழுத்து பிடிச்சி நீங்க நிக்கணும். பிறருக்கு சொல்லி தராம போகக்கூடாது. பிறருக்கு சொல்லி தராம போகக்கூடாதுங்கிறதான் அடிப்படை. பிறருக்கு சொல்லி தராம இந்த இந்த கலையை நீங்க சொல்லி தரீங்க. இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கோம். வந்து 30 வருஷம் தானே ஆச்சு. எல்லாம் 2000 வருஷம் தப்பா நடந்தாச்சு. 2000 ஆண்டுகளா தவறா போயாச்சு. 2000 ஆண்டுகளாக ஒழுக்கம் கெட்டு போயாச்சு. அந்த ஒழுக்கத்தை வள்ளுவர் எழுதிட்டு போயிட்டாரு. 2 ஒழுக்கம் எழுதியிருக்காரு. ம். ஒழுக்கம் விழுப்பம் ஒழுக்கத்தை பத்தி சொல்லுவாரு தவிர ஒழுக்கம் எங்கேன்னு சொல்லவே மாட்டார். ஒழுக்கம் 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 எதிரா ஒழுக்கம்னு சொல்லவே மாட்டார். 10வது குறள்ல தான் சொல்லுவாரு, நீ உலகத்தோட சேர்ந்து போகும்பாரு. உலகத்தோடு சேர்ந்து போறது எந்த உலகம்? அப்ப தீய உலகமா நல்ல ம். உலகமா? 2 உலகம் வரும் அந்த இடத்துல. அப்ப நல்ல உலகத்தை சார்ந்து வாழுதுன்னு பேரு. இப்ப நீங்க இருக்கிறது தீய உலகம். ம். அந்த தீய உலகில் பிசாசு மட்டும்தான் இருக்கும். பிசாசுனா எண்ணங்கள் தான். பிசாசுனா ஒரு அளவும் கிடையாது. பிசாசுகள் ஒரு எண்ணம். என்னது? தட் இஸ் ஒன்லி தாட்ஸ். எண்ணம். நெகட்டிவ் தாட்ஸ். அதாவது 5 தாட்ஸ் இருக்குதுங்க. 5 மனம் இருக்குது. 5 மனம். 5 மனம் இருக்கு நமக்கு. இப்ப நம்ம பேசுறது 3வது மனம். சரி செய்யறது. கூட்டு மனம் வேறு. இது பேர் கோஆபரேட்டிவ் மைண்ட். ஆபரேட்டிவ் மைண்ட்னு பேரு. ம். ஃபர்ஸ்ட் வந்து ஏர்னிங் மைண்ட். சம்பாதிக்கிறதே குறிக்கோளா வச்சுக்கிறது. ஏதோ ஒன்று சம்பாதிக்கிறது. பொருள் தேடுறது வடிவம். 2வது வந்து பிசாசு வடிவம். தீய செயல்களை செஞ்சுக்கிட்டே இருக்குது. 100க்கு 99 இதுதான் இருப்பான். ஒண்ணு பணம் சம்பாரிச்சிட்டு இருப்பான். ஏதோ ஒரு பணம் காசு சில்லற காசு சம்பாதிக்கிறது. பணம் சம்பாதிக்கிறது. எந்த பிரயோஜனம் இல்லாம பணம் சம்பாதிக்கிறது. பணம் என்பது சிறிய கரெக்ட்டுங்க. தேவைதான். இல்ல அதுதான் மெஜாரிட்டி அப்படிதான் இருக்காங்கன்னு நினைச்சுக்கோங்களேன். சம்ஹவ் எனக்கு வந்து அதுல என்னோட இதுல வந்து இப்ப நான் இங்க சிங்கப்பூர்ல இருக்கேன். பணம் சம்பாதிக்கலாம்னா எப்படி வேணா சம்பாதிக்கலாம். அதுவும் எனக்கு தெரியுது. இப்ப நான் இங்க பிஆர் தான். எப்படி வேணா சம்பாதிக்கலாம். பட் ஆனா எனக்குன்னு ஒரு மைண்ட் இருக்குங்க பாத்தீங்களா? அத வச்சு நான் பார்க்கும்போது எனக்கு இப்படிதான் அந்த அறம் சார்ந்த வழியில் தான் சம்பாதிக்கணும். இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும்னு அது எனக்கு நான் ரூல்ஸ் சிங்கப்பூர்ல இருக்கிற போட்டுட்டு இருக்கேன். சிங்கப்பூர்ல கோடிக்கணக்கான பேர்ல சிங்கப்பூர்ல எத்தனை கோடி இருக்காங்க? 3 கோடியா? எத்தனை பேரு? 3 கோடி பேரா? இருங்க நான் செக் பண்றேன் அப்படியே. தெரியலைங்கய்யா. இந்த கேள்வியெல்லாம் சிங்கப்பூர்ல எத்தனை கேட்டது இல்ல. கோடி பேரு? தமிழ்நாட்டுல 7,4 கோடி 8 கோடி பேர் இருக்காங்க. அங்க இருப்பாங்க மீண்டும் ஒரு 6 ம். கோடி இருப்பாங்களா மொத்தமா? 6 கோடி கூட இருக்காது. ம். 6.04 மில்லியன். அப்ப 6 மில்லியன்னா 1 மில்லியன்னா 10 லட்சம். ஆமா, அப்ப 65 லட்சம் 1 கோடி கூட கிடையாதுங்க. ஆமா. 1 குரோர் கூட கிடையாதுங்க. 100 லட்சம் கிடையாது. மிஞ்சி மீறி போனா 65 லட்சம், அந்த 70 சென்னையோட லட்சம். சென்னைய ஆ, விட கம்மிங்கய்யா சென்னை பரப்பளவு. விட கம்மிதான். சென்னையே வந்து 1 கோடி பேர் இருக்காங்க. 98 லட்சம் பேர். 9.8 மில்லியன் இருக்காங்க. 9.8 மில்லியன். நியர் டு 1 crore. அதுல நியர் டு 1 crore. அதுல இங்கே பொறந்தவங்க வந்து ஆ, 3.64 மில்லியன் தான். ஆ. அங்கேயே பிறந்தவங்க. ம். ஆமா. அப்ப இந்த மத்தவங்க நாட்டிலேயே எல்லாமே பொறந்தவங்க. மத்தவங்க அத்தனை பேர் வெளியிருந்து குடிபெயர்ந்து வந்தவங்க. வந்தவங்க. ஆமா. ம். அது எல்லா நாட்டுல இருக்கிறது தான். அது ஒண்ணும் அந்த எதுக்கு தெரியுமா போறாங்க? அந்த இடத்தை தேடி போறாங்க. அதே மாதிரிதான் இந்த பயிற்சி வந்து விண்வெளி நோக்கி போகுது. மக்கள் தொகை ம். பெருகிச்சு ஒண்ணும் பண்ண முடியும். மக்கள் தொகை பெருகிட்டோம்னா சிங்கப்பூர் ஒண்ணும் பண்ண முடியும். இப்பவே சிங்கப்பூர் நாறிட்டு கிடக்குது. சரியா? கண்டிப்பாக. மக்கள் தொகை பெருகிட்டப்ப என்ன ஒரு இடமே கிடையாது. எங்க போவீங்க? ம். கடல்ல போய் குடியேற்றம் பண்ண முடியுமா? ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னும் எல்லா நாடுகளும் இந்த பிரச்சனை வந்தாச்சு. ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப வேற வழியே கிடையாது. வே- பிளா- நீங்க வந்து பிளானெட்ல தான் குடியிருக்கணும். அதுக்கு தானே கண்டுபிடிப்பு. பிளானெட்ல போய் தான் மொபைல் பிளானெட், அதாவது மொபைல் நாம மிதவை பேரு ஐஎஸ்எஸ் இன்டர்நேஷனல் ஸ்டேஷன் மாதிரி நாம கட்டிக்க வேண்டியதுதான். ம். இன்டர்நேஷனல் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா? அதுல போய் இந்த யோகிகள் நாம போய் வாழ வேண்டியது. நமக்கு வந்து காற்றும் நீரும் இருந்தா போதுமானது. நீர் காற்று காற்று இருந்தா போதுமா? இயற்கை காற்று இருக்கு. அதுக்கப்புறம் மூச்சையே அங்க போட மூச்சையே மாறிக்கும். வேற மாதிரி கல்ச்சரா மாறிக்கும். மாற்றி வெளியிருந்து நேரடியாக எடுக்க ஆரம்பிக்கும்.
குழந்தைகளுக்கு எல்லா வேலையும் செய்யும். இனப்பெருக்கம் பண்ணலாம், கல்யாணம் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். பூமியில பண்ற அதே வேலை அங்க பண்ணலாம். செயற்கையா பண்றோம். அவ்வளவுதான். ஒண்ணும் பண்ணாது. அதான் அதுக்காக இந்த கண்டுபிடிப்பு. இந்த புத்தகத்தின் பின்பக்கமே அதுக்கான கண்டுபிடிப்பே. எதுக்கு இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம்? இது கண்டுபிடிக்கிறது வந்து இங்க பூமி தான். பூமி பிரச்சனை. எல்லாம் ஒழுக்கம் கிடையாது. பூமியில சம்பாதிக்கிறது இந்த கரன்சில வேலை செய்யாது. கரன்சி யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. இந்த கரன்சி வந்து அவன் ஏத்துக்க மாட்டான். கரன்சி யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. உங்களுக்கு என்ன இருக்குன்னு பாப்பா. என்ன அறிவு இருக்கு, என்ன என்ன மெட்டீரியல் வச்சிருக்கு அதான் பாப்பா. கரன்சி யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. இப்ப கரன்சி பாலிசி ஓடிட்டு இருக்குல்ல, யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. அமெரிக்க கரன்சியை ஐரோப்பிய நாடுகள் ஏத்துக்கிறது இல்ல. அமெரிக்க கரன்சி ஐரோப்பிய நாடுகள் ஏத்துக்கிறது இல்ல. ஐரோப்பிய கரன்சி அமெரிக்கா நாடு ஏத்துக்கிறது இல்ல. புரியுதா? அவன் அவன் ஒருத்தன் டாலரும்பா, ஒருத்தன் பவுண்டும்பா, என்ன கதை விடுறீங்க? யாரும் ஏத்துக்கிறது இல்ல. ஆனா பெட்ரோல் இருந்தா ஏத்துக்குவான், டீசல் இருந்தா ஏத்துக்குவான். அந்த மாதிரி பண்டமாற்று முறை தான் வருது. ஆக ம். எதிர்காலத்துல விண்வெளிக்கு போய் விண்வெளி டிராவல் பண்ணிக்கின்ற பொழுது அங்க பணம் எல்லாம் செல்லுபடி ஆகாது அப்படிங்கிற விஷயம். சரிங்களா? சரி, இப்ப நான் அந்த மரணத்தை பற்றி அடுத்த கேள்வி. இப்ப கேள்வி கேட்போமே. கேள்வி கேட்போம். இந்த தூக்கம் எப்படி கம்மியாச்சுன்னா இப்ப குவாலிட்டி இருக்குமாங்களே ஸ்லீப்ல இதுக்கு நம்ம கை ஆமா வச்சோம்னா ஆமா இப்ப ஆமா எப்படி தூக்க சாப்பாட்டுல கை வச்சோம்னா ம் நார்மலான கேள்வி இது வருது அடுத்து. அது இப்ப போதை வந்து தூக்கம். அது போதை. அது சாப்பாடுங்கிறது போதை தான், சாராயம் தான். அது சாப்பாடுங்கிறது சாராயம் தானே. சாராயம் தான் தானே வருது. ஸ்டீராய்டு தான். சாப்பாடுங்கிறது போதை பொருள் தான். அவன் இந்த பழக்கத்துக்கு அடிமையாயிட்டான். உணவு பழக்கத்துக்கு அடிமைனா இந்த உணவு பழக்கத்து சாராயமா மாறும். சாராயமா தான் மாறுங்கிறத விஞ்ஞானமே. வணக்கம், சொல்லுங்க. ஏஆர் எங்க இருந்து பேசுறீங்க? தமிழ்நாடா? வணக்கம், எங்க இருந்து ஐயா பேசுறீங்க? வணக்கம் ஐயா. தமிழ்நாடா? எங்க இருந்து பேசுறீங்க? ஐயா தமிழ்நாடு ஐயா. கேக்குங்களா? காவல்துறையா? நேற்று பேசுறீங்க. காவல்துறை போலீஸா நீங்க? இல்ல இல்ல ஐயா, நான் ஆசிரியர். ஆசிரியர் திண்டிவனம் ஐயா. ஓ, விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம், பாண்டிச்சேரி பக்கம். நானே பாண்டிச்சேரி 10ஆம் தேதி அங்க இருப்பேன். வர 10ஆம் தேதி பாண்டிச்சேரி. ஜெர்மனி கலாச்சாரத்துல போய் சந்திக்காம பாண்டிச்சேரி சந்திப்பேன். 2 நாள் அங்க இருப்பேன். சரிங்க. அது இந்த அதான் அந்த நேற்று வாட்ஸ்அப்ல உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன் ஐயா. அது அதான் மனைவிக்கு நேற்று ஒரு ஸ்கேன் பண்ணோம். கல்லீரலா? அது ஒரு கல்லீரல் கெட்டு போச்சா? ஆமாய்யா ஆமாய்யா, நேற்று ஒரு வாட்ஸ்அப்லயே அனுப்பிச்சேன், அந்த ரிப்போர்ட் அனுப்பிச்சேன் உங்களுக்கு. பார்த்தேன் 18 mm பார்த்தேன். பித்தப்பை அதெல்லாம் கல்லீரல் 18 mm. பதில் கொடுத்துட்டேன். சாரிங்க ஐயா, நான் பார்க்கல. நீங்க 4:30 மணிக்கு நீங்க போடுதுன்னு சொல்ல அந்த மெசேஜும் பார்த்ததால அந்த குரூப்ல வந்துருந்து நான் அந்த பதில் பதில கொடுத்தாச்சு. பார்க்கல. சாரி சார். பதில் பதில பாருங்க. பார்க்கல சார். அதெல்லாம் நல்லாயிரும். பார்க்குறேன். அதெல்லாம் நல்லாயிரும். அதான் நீ- 18 mmனால அது ஒரு பயம் ஏற்படுத்தி விட்டாங்க டாக்டர். சரி, அதனால ஆனா இதுல வந்து நம்ம பண்ண அது நீங்க மருந்து கொடுப்பானே தவிர நோய் நல்லா சைடு எஃபெக்ட் தான் குறைக்க முடியும். நோய் நல்லாக்க முடியாது. அலோபதி இது மரணத்தையே வெல்லலாம். மரணம் அந்த செயற்கை மரணம், இயற்கை மரணம் தான். இதுல இயற்கை மரணம் தான் வருமே தவிர செயற்கை மரணம் வராது. அதனால நீங்க வந்து சும்மாவும் தெரிஞ்சுக்கலாம், அடிப்படை தெரிஞ்சுக்கலாம். நோயை குணமாக்கறதுக்குன்னு தனிய பயிற்சி இருக்கு. நீங்க அந்த அவங்களுக்கு கொடுக்குற பணத்தை எனக்கு கொடுத்தீங்கன்னா 6 மாசம் செலவு பண்ணிடுவேன். இது வந்து டொனேஷன் தான். நீங்க 10 லட்சம் செலவுனாலும் தப்பிக்காது. அவ்வளவுதான். சரிங்க சரிங்க. அது தற்காலி. அது வந்து சிம்டம்ஸ் தான் குறைப்பான். சிம்டம்ஸ் தான் குறைக்க முடியும். சிம்டம்ஸ் குறைச்சா ப்ராப்ளம் அதிகமாயிட்டே போகும். சாகடி. ஆமா. அது மருத்துவ ரீதியாக மருந்து மனிதனை காப்பாற்றாது. அது வந்து அந்த சிம்டம்ஸ் அழுத்தி வைக்கும். மருந்து தியரிலே சொல்லியிருக்காங்க. மருந்தினுடைய தியரி வந்து மருந்தினால் நோய் குணமாக்க முடியாது. அவ்வளவு. இந்த புத்தகம் வந்து கிட்ட 2021 வாங்கினேன். அது ஐயா படிச்சிருக்க வேண்டிய படிச்சு செஞ்சிருந்தீங்கன்னா இந்த எங்களுக்கு சந்திக்கவே தேவையில்லை. இந்த கேள்வி படிச்சு செஞ்சது படிச்சுட்டேன். 2-3 முறை படிச்சுட்டோம். சரி, நான் ஃபாலோ பண்ணி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இப்போ அது எங்க வீட்டில் சொல்லலாம்னு பார்த்தா அவங்களுக்கு ஒரு பயப்படுறாங்க. முதல் நீங்க தான் செய்யணும். நீங்களே தான் மாடல். நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். அது வெடிபட்டு ஒரு 20 நாள் 30 நாள் ஃபாலோ பண்ணுவோம், அப்படியே விட்டுருவோம். இந்த 30 நாள் ஃபாலோ பண்ணுவோம். அப்புறம் நீங்க அந்த குரூப்ல ஜாயின் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் நம்ம பக்கத்து அங்க ஆரணிக்காரன் எல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா ஃபாலோ பண்ணியிருந்தோம். மறுபடியும் அந்த சூழ்நிலை காரணமா விட முடியாம போயிடுச்சு. அதனால அதெல்லாம் பண்ணி பாருங்க. நீங்க அப்படி வேணா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொரு 5 நிமிஷம் தான் இருக்கு ஐயா. 5 நிமிஷம். வணக்கம். பரவாயில்ல. 5 நிமிஷம் தான் இருக்கு. வகுப்பு முடிய போகுது.
30 நிமிஷம் தான், 35 நிமிஷம் தான். ஏன்னா எல்லாம் எல்லாம் வேலையில் இருக்கிறாங்க, எல்லாம் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. இது சிங்கப்பூர் டைம். அவங்க 7-5 மணிக்கு வெளிக்கு கிளம்பிடுவாங்க. இங்க ஓகேங்க 4:30 மணிக்கு. ஆமா, அவங்க இது சிங்கப்பூருக்கான நேரம். இது இந்திய தமிழ்நாட்டுக்கான நேரம் கிடையாது. இது ஆசிய நாடுகளுக்கான நேரம். ஆசிய நாடுகளுக்கான நேரம் இது. சரிங்க இது சார். ஆஹ் அதுக்கப்புறம் வந்து வேற அப்படி இந்தியாவுக்கான நேரம் தனியா இருக்கு, அமெரிக்காக்கான நேரம் தனியா இருக்கு. நீங்க அந்த மாதிரி நினைச்சத அப்படியே கற்பனை பண்ணிட்டு உங்க வேலையில இருந்தா மட்டும்தான் வரணும். இல்ல வேலை இல்லைன்னா பரவாயில்ல, ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு 30 சரிங்க நாள் டைம் இருக்குல்ல. அப்புறம் என்ன 30 நாள், இப்போ 3 நாள் ஆச்சு, இன்னும் 27 நாளுக்குள்ள வந்துரு. ஒரு 20 தடவை நீ வந்திருந்தா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். சரிங்க ஆஹ் இவங்கள ப்ராஜெக்ட் ஒர்க் பண்றவங்க வேற, சிங்கப்பூருக்கு அப்புறம் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்றவங்க அவங்க எல்லாம். சரிங்க சார். அவங்க 6 மாசம் என்னோட கான்ட்ராக்ட் இருந்தே ஆகணும். அவங்கள பிரைவேட்ல வருவாங்க, அவங்க தனியா இண்டிவிஜுவல் கிளாஸ். என்ன அவங்கள மாஸ்டரா மாற போறாங்க. அவங்களாம் $50,000 $500 கட்டியிருக்காங்க, விளையாட்டு கிடையாதுங்க. சரிங்க $500 $500 கட்டியிருக்காங்க, விளையாட்டு கிடையாது. ஏன்னா அவங்க மாஸ்டர் மாதிரி அவங்க தான் வரணும். $500ங்கிறது அவங்க கட்டி கருதி அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு வருஷம் பண்ணாங்கன்னா $5,000 போயிடும். ஒரு வருஷம் என்ன தொடர்ந்து எங்கிட்ட வந்துட்டே இருந்தாங்கன்னா $5,000 ஃபீஸ். அதுக்கு ஒரு வாரத்துக்கு தான் ஃப்ரீ எல்லாத்துக்கும். இப்படி நிறைய விஷயம் இருக்கு. இதெல்லாம் போட்டா தான் நீங்களே செஞ்சுக்குவீங்க. இங்க இஷ்டப்படியில இருக்க முடியாது. ஏன்னா புத்தகத்தை வாங்கி நீங்களே படிச்சு நீங்களே போய்க்க வேண்டியது. இந்த புத்தகம் என்றது கிடையாது. நீ கூகுள்ல வாங்கினா முடிஞ்சு போய் கையில 4 வருஷம் கையில வாத்தியார் உட்காந்துருக்காரு பாருங்க. அவர் வாத்தியார் கையில புத்தகம் வச்சிருக்காரு, ஒன்றும் தெரியலங்கிறாரு, விட்டு விட்டு மாட்டிக்கிட்டாரு. பொண்டாட்டிக்கு நோய் வந்திருக்கு, குணமாக்க தெரியல. பொண்டாட்டிக்கு நோய் வந்தது எடுத்து சொல்ல முடியலன்னா அப்புறம் என்ன ஆசிரியர்? என் பொண்டாட்டியும் அப்படித்தான். நான் சொல்லிட்டேன், மாவளை உனக்கு வரப்போகுது அப்படின்ட்டு. நான் உனக்கு வரப்போகுது மாவளை சீரடி போறேன்னு சொல்லிட்டேன் நான். வந்தா பாத்துக்கலாம்னாப்ல. வந்தா என்ன தெரியுமாம்? இது தெரியும், வேற அப்புறம் பாத்து. ஒருத்தர் சொன்னா கூட கேட்டுக்குவாங்க சார். வீட்டுல இருக்கிறவங்க சொன்னா அவங்க கேட்கவே மாட்டாங்க. என்ன பண்றதுன்னு சார். என் வீட்டுக்காரி நேர்லயே பார்த்தாரு இவரு. சிங்கப்பூர்கார் நேர்ல வீட்டுக்காரி பார்த்தாரு. பாத்தீங்களா இல்லையா வீட்டுக்காரிய? ஆமாங்க, வந்தாங்க. அவங்கள்ட்ட எல்லாம் சொல்லி புரிய வைக்கிறது தாங்க சார் கஷ்டம். மத்தவங்க கூட அவங்களுக்கு தெரியும். நம்ம என்னுடைய குடும்பத்துக்கு என் குடும்பத்துல அத்தனை பேரும் தப்பிச்சுக்குவாங்க. என் குடும்பத்தில் இருக்கிற சொல்றது. அத்தனை பேரும் தப்பிச்சுக்குவாங்க. என் குடும்பத்தையே என் துணைவியா 2 குழந்தைங்க இருக்காங்க, எல்லாம் பெரிய அது தப்பிச்சு. இப்ப சரி, சின்ன பொண்ணுக்கு அவங்க அவங்க யூரோப்பியன் ஹங்கேரி போறாங்க. அங்க போய் இதை சொல்லித்தர போறாங்க. ஹங்கேரியில போய் சொல்லித்தர போறாங்க. ஏன்னா அவன் கண்டுபிடிச்சதுதான், ஜெர்மன்காரன் கண்டுபிடிச்சது இது. அப்ப ஜெர்மன்காரன் கண்டுபிடிச்சு ஜெர்மனிக்கே தெரியாது. தமிழ்காரர் அதுக்கப்புறம் தமிழர்கள் கண்டுபிடிச்சாங்க, தமிழுக்கு இன்னும் தெரியாது. அப்ப தமிழ்காரர் கண்டுபிடிச்ச தமிழுக்கு தெரியாது, ஜெர்மனிக்காரன் சொன்னது ஜெர்மனிக்காரனுக்கு தெரியாது. வேற வழியே கிடையாது. இது பரிணாம அறிவியல். 20,000 ஆண்டுகளுக்கு அப்புறம் 20,000 ஆண்டுகள் ஆயிப்போச்சு நமக்கு. இப்பதான் புரியுது நமக்கு இந்த பசினா என்ன, ருசினா என்ன, கேள்வி கேட்டு வரும்போது. அப்ப இந்த பகுத்தறிவு அதனாலதான் பகுத்தறிவு. நம்மளுடைய எல்லாத்தையும் கேள்வி கேட்கறது தான் பகுத்தறிவு. நம்ம கேள்வியே கேட்காத பொழுது ஒண்ணும் பண்ண முடியாது. கேள்வி கேட்கணும், கேள்வி கேட்டுதான் நாம தப்பிச்சாகணும், வேற வழியே இல்லை. அதுக்கு நீங்க தியாகம் பண்ணியே தேரணும். நீங்க பொருளை இழக்காமல் ஒன்றும் நடக்காது. நாங்க கூட சொல்லிட்டே இருப்போம், நீங்க பொருளை இழக்காத வரைக்கும் எங்கிட்ட இருந்து எதையும் நீங்க வாங்க முடியாது. என்னமே சும்மா சொல்லி கொடுப்பனே தவிர எங்களுக்கு ஆர்வமே இருக்கு, பற்றே வராது உங்க மேல. என்னது என்ன வராது? பற்று வராது. எப்படி பற்று வரும்? நீங்க எதுவுமே கொடுக்காத போய் பற்றே வராது எனக்கு. நான் நினைக்கிற அளவுக்கு பற்று இருந்தா மட்டும்தான் நான் சொல்லி, நாங்க ஒரு நினைப்பு இருக்கு எங்களுக்கு, அந்த நினைப்பு வரைக்கும் நீங்க கான்டாக்ட் ஆனா மட்டும்தான் சொல்லிக் கொடுப்போம். சொல்லி தர மாட்டோம். இயற்கை சட்டம் அப்படித்தான். பண்டமாற்று இல்லாமல் எதுவும் நடக்காது. பண்டமாற்று இல்லாமல் எதுவும் நடக்காது. கூட்டு எக்ஸ்சேஞ்ச் இல்லாம எதுவும் நடக்காது. அதுக்கு ஒரே ஒரு கதை சொல்லி முடிச்சுக்கிறேன். அவன் பேரு ஏகலை ஒரு புராண கதை இருக்கு, அதை சொல்லி முடிச்சுக்கிறேன். ஏகலைவன் ஒருத்தர் இருந்தான். ஏகலைவன் ஒருத்தன் இருந்தான். அந்த அவன் கிருபாச்சாரியார், என்ன துரோணாச்சாரியார் கிருபாச்சாரியர்னு ஒருத்தர் இருந்தான். துரோணாச்சாரியார்னு நினைக்கிறான் அந்த ஆள். அவன் வில் வித்தையில சிறந்தவன். அவன்கிட்ட அர்ஜுனன் வந்து பாடம் படிக்கிறான். துரோணாச்சாரியார்கிட்ட அர்ஜுனன் பாடம் படிக்கிறான். சரியா? சரி. இப்ப பாடம் படிக்கிறப்போ ஏகலைவன் ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து இந்த துரோணாச்சாரிட்ட வந்து வில் வித்தை கத்துக் கொடுக்க கேட்கறான். அதெல்லாம் ஒன்றும் சொல்லித்தர மாட்டேன்ட்டான். இது அதெல்லாம் ஒன்றும் சொல்லித்தர முடியாது அப்படின்ட்டான். சரின்ட்டு அவன் போயிடுறான். எதுக்கு சொல்லி தர முடியாதுன்றாரு? அவனுக்கு தகுதி வாய்ந்தவன். யாரு? ஏகலைவன் தகுதி வாய்ந்தவன். எல்லா தகுதியுமே இருக்கு, நீ இறங்கி வந்து சொல்லி கொடுத்துருக்கணும். இவன் பார்சியாலிட்டி பார்த்துட்டான். என்னது? வேற்றுமை பார்க்கறான். என்னது? வேற்றுமை பார்க்கறான். வேற்றுமை எந்த வகையில வேற்றுமை? பல வேற்றுமை.
இவன் இவன் ஓகே, இவன் ஏதோ ஒரு வகையில வைக்கட்டுமே பாத்துட்டாரு. ஏன்னா அர்ஜுனனை ஜெயிச்சு அர்ஜுனன் வந்து இவன் சூழ்ச்சியில அர்ஜுனன் வந்து தகுதியானவன், இவனுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சூழ்ச்சி. அர்ஜுனன் மட்டும்தான் நம்ம காப்பாற்றணும், பல கலைகளை சொல்லி கொடுக்கணும், இவனுக்கு மேல யாரு நம்ம எல்லா கலைகளும் அவனுக்கு சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி அவன் ஒரு சூழ்ச்சி பண்றான். இந்த சூழ்ச்சி வந்து அவன் யதார்த்தம் வந்து கேட்கறான். அவனுக்கு ஏகலைவனுக்கு எல்லா தகுதியுமே இருக்கு. அவன் போய் என்ன பண்றான், சரி கேட்கறான், முடியாதுன்ட்டான். சரி என்ன பண்றான், இவன் என்ன பண்றான், நேரா இவன் போய் பயிற்சி பண்றான். அந்த குருவனுடைய சிலையை மட்டும் வச்சுட்டு சும்மா மனசுக்குள்ள குருவனுடைய சிலையை மட்டும் வச்சுக்கிட்டு இவன் பாட்டு பயிற்சி பண்ணி பயங்கரமான பயிற்சியை தான் பண்றான். அதாவது சகல கலைகளும் இவனுக்கு வந்துருது. அந்த அர்ப்பணிப்போடு செய்யறப்ப அவன் கத்துட்டு போட்டி வைக்கும் பொழுது ஏகலைவன் அர்ஜுனனை மீறி எல்லா வேலையும் செய்யறான். இதெல்லாம் புராண கதைகள் இருக்கு. அப்புறம் என்ன பண்றான்னு தெரியுமா, வாய் வச்சுட்டு கம்முன்னு இருக்காம ஏகலைவன் என்ன பண்றான், நீங்க இல்லாம நான் கத்துக்கிட்டேன், வாயை மூடிட்டு கம்முன்னு இருக்காம உங்களுக்கு குருகாணிக்கு என்ன வேணும்னு கேட்கறான். இவன் அந்த தட்டை கரெக்டா புடிச்சிட்டான், மாட்டிட்டேன் அப்படின்னு. வாத்தியார் சொல்லியே கொடுக்கல, இவன் வாய் மூடிட்டு கம்முன்னு இருக்காம குருகாணிக்கு என்ன வேணும்னு கேட்கறான். குருகாணிக்கியா இவன் 2 கட்டை வரல கொடுறா அப்படின்ட்டான். முடிஞ்சு போச்சா, அதோட முடிஞ்சு போச்சு. அப்ப ஏகலைவனோட கலைகள் அங்க போயிடுச்சு. அப்ப இந்த திருட்டுத்தனமெல்லாம் அவன் பண்ணான். யாரு, வாத்தியார் பண்ணான். எந்த வாத்தியாரு, துரோணாச்சாரி. துரோணாச்சாரி என்ன பண்ணான், துரோகம் பண்ணிட்டான். யாருக்கு துரோகம் பண்ணிட்டான், ஏகலைவனுக்கு துரோகம் பண்ணிட்டான். ஆனா அவன் வந்து கம்முன்னு இருக்காம என்ன பண்ணியிருக்கான், சரி நாம எப்படி இருந்தாலும் வாத்தியார் எண்ணத்துல வாத்தியார் வச்சிருக்கோம் இல்லையா. அப்ப வாத்தியாருக்கு பணம் கொடுக்காம கத்துருக்கிறோம் பாருங்க, பணம் கொடுக்காம பொருள் கொடுக்காம கத்துருக்கவங்க அந்த நல்ல இடத்துல வந்து கேட்கறான். இவன் என்ன பண்றான், சூழ்ச்சியை புரிஞ்சுக்கிட்டு உன்னையோட இந்த கலையை போட்டு இந்த கட்டப்பரல வாங்கிறான். அப்ப அது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகி போச்சு தெரியுங்களா, அதே துரோணாச்சாரியார் வந்து ஒரு தகுதியே இல்லாதவனுக்கு பாடம் சொல்லி தர்றாரு. என்னது, அது ஒருத்தனுக்கு தகுதியே இல்லாத பாடம் சொல்லி தர்றப்போ அந்த தகுதி அற்றவனுக்கு வந்து ஆசிரியரையே கொலை செஞ்சு போடுறான், சொல்லி கொடுத்த ஆசிரியரே கொண்டு போடுறான். தகுதி உள்ளவனுக்கு சொல்லி தர மாட்டேன்ட்ட, தகுதியே அற்றவனுக்கு சொல்லி கொடுக்குற, அவன் வந்து உனக்கு கொண்டு போட்டான். ஆசிரியர் சாவுக்கு காரணமே மாணவன் தான் காரணம். இப்பெல்லாம் தமிழ்நாட்டில் நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஆசிரியர் மாணவர்கள் கொண்டு போடுறாங்க, நடக்குது தமிழ்நாட்டில். நீ பண்ண ஆணவம், நீ பண்ண தப்புக்கு தண்டனை உண்டு. இது நீங்க இந்த துரோணாச்சாரியர் கதையை எடுத்து படிச்சு பாருங்க. நான் படிச்சுங்காட்டி சொல்றேன், இல்லாட்ட எனக்கு இது தேவையான்னு. ஏகலைவன் பத்தி தெரியும், துரோணாச்சாரி எப்படி செத்தான்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாணவன் விட்டு அம்பதுதான் சாகுறான், தான் கத்து கொடுத்த மாணவனே அவனை கொண்டு போடுறான். அவன் பேர் துட்டகைமன், துட்டகைமன் பேரு, துட்டகைமனுடைய பையன். அஸ்வத்தாமன் வேற, அவன் வேற. துட்டகைமனுடைய பையன் ஒருத்தன், என்னமா பேரு, துட்டகைமனுடைய பையன் வந்து பேரே துஷ்டகைமன் பேரு. என்னது, கெட்டவன். அவனுடைய பையன் வந்து என்ன பண்றான்னா, உள்ள போய் சேர்ந்து ஆசிரியரே கொண்டு போடுவான். அப்ப நல்லவனுக்கு நீ சொல்லித்தரல, தீயவனுக்கு சொல்லி கொடுத்த. நல்லவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்கள்ட்ட என்ன வாங்கியிருக்க, குருதட்சிணை வாங்கி ஆளை முடிச்சு நீ. அப்படிங்க குருதட்சிணையே இல்லாம நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா தண்டனை உங்களுக்கு தான். அவன் எதை கேட்டிருக்கிறான், பெருவரலையே கேட்டிருக்கிறான். எதை கேட்கிறான், அடிப்படையில உயரவே பிடிக்கிட்டான். 2 பெருவரல் இல்லைன்னா எதுவுமே செய்ய முடியாது. பாருங்க புராணத்துல எப்படி எல்லாம் உடலுடைய அந்த அந்த புள்ளி, அந்த வர்மத்தையே புரிஞ்சுக்கிறாங்க. வர்மம் என்னது, இது பேர் வர்மம். பெருவரல் என்ன ஒண்ணும் செய்ய முடியாது. பெருவரல் என்ன இதை வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க, இப்படி ஆட்ட வேண்டியதுதான். அப்புறம் அப்ப இதான் வர்ம கலை. இந்த பெருவரலை பாரு, இப்படிதான் இப்படியே நல்ல ஒரு மூலையில வேலை செய்யும். சொடக்கு போடுறது இதெல்லாம் அப்படித்தான். சரிங்களா. அதனால இந்த அந்த காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக அருந்துங்க. இந்த மூச்சு அது இதை வந்து சைவத்துக்கு மாறித்தான் செய்யணும், அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏதாவது சந்தேகம் இருந்தால் நாளைக்கு கேட்போம். சரிங்களா. நன்றி, வணக்கம். ஓகே, நன்றி.